அடுத்த நாடகம் புரியா குறுநகை. டியூட் உடல அவன் தான் பின்னால வரான் பாரு. அந்த பின்னாலே இருக்கான் பாரு அவன் தான். அவரே தான். விடாத பின்னால இருக்கான் பாரு. டேய் இந்த பின்னாலே வராரு பாரு. விடாத. காலேஜ் இல்ல எப்பா இந்த பக்கமா 5 கிலோமீட்டர் ஒரு காலேஜ் இருக்குப்பா. இப்படியே 2 கிலோமீட்டர் ஒரு காலேஜ் இருக்குப்பா. டேய் ஓ காலேஜ் இல்லையாடா? எப்பா நேத்தானப்பா ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். என் காலேஜ் அங்கேயே தான் இருக்குது. டேய் இவனே இந்தியா நீ காலேஜ் போயிருக்கணும்டா. எப்பா லூசாப்பா நீ. நான் காலேஜ்ல இருந்தா இங்க எப்படி இருக்க முடியும்? ஏன் காலேஜ் போல நீ? எப்பா இங்க இருந்தா காலேஜுக்கு எப்படி போக முடியும்? ஏன்பா அக்கார்டிங் டு தி குவாண்டம் பிசிக்ஸ். ஏங்க இன்னைக்கு அவனுக்கு காலேஜ் லீவு. ஏன்டா அப்பாவை டென்ஷன் ஆக்குற? போய் ஊர் சுத்திட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. பூஜா காலேஜ் முதல் நாள் இன்னைக்கு. சாமி கும்பிட்டு வாமா. சரிமா. பெருமாளே தினமும் உங்களைத்தான் கும்பிடுறேன். தினமும் சிரிச்ச முகத்தோட நீங்க இருக்கீங்க. எங்க என் முகத்துல இருக்க சிரிப்பு மறைஞ்சிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு பெருமாளே. எல்லாரையும் நல்லா வைங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எப்படியாவது என்ன காப்பாத்திடுங்க பெருமாளே. பூஜா டைம் ஆச்சுமா. சீக்கிரமா கிளம்புமா. சரிப்பா. காலேஜ் முதல் நாள் இன்னைக்கு. நல்ல நேரம் போறதுக்குள்ளயும் சீக்கிரம் என்டர் ஆகணும். சாமி கும்பிட்டு சீக்கிரம் கிளம்பு பூஜா. அம்மா பட் பூஜா போற நேரம் நல்ல நேரமா? போமா. காலேஜ் போ ஊர் சுத்திக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கான். அவனை எதுவும் சொல்லிடாதீங்க. சும்மா இருடா. அம்மா ஜஸ்ட் கிட்டிங்மா. சரி நேரமாச்சு. கிளம்பு காலேஜ் போலாம் பூஜா. சரிப்பா. சிரிப்பை தொலைத்து விடுவோமோ என்று சின்ன பெண் கவலைப்படுகிறாள். அவளது குறுநகையை பாதுகாக்க யாம் ஒரு நாடகம் நடத்துவோம். இனிதே தொடங்கட்டும். டைம் ஆயிடுச்சு. கேமராமேன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கேமராமேன் எங்க? கேமராமேன். குட் மார்னிங் பிரின்சிபல் சார். குட் மார்னிங். ஸ்டூடெண்ட் ஐடி ரெடி பண்ணனும். போட்டோ எடுக்க வர சொன்னா என்னப்பா தூணே பார்த்து நின்னுட்டு இருக்க? அது ஒரு பழைய நினைவு சார். அது whatever it is, I need a high quality photo. ஓகே. கவலையே படாதீங்க சார். நீங்க ஒரு டாப் ரேட்டட் கேமராமேன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸலன்ட். பொங்கும் இதயத்தின் உற்சாக குமரல்களை அடக்கிக் கொண்டு முதல் நாள் கல்லூரியில் பரவச பறவைகளாக பறக்க வந்திருக்கும் இந்த மாணவர்களின் புகைப்படங்களை ஜொலிக்க நான் எடுத்து தருகிறேன். என்னது? புகைப்படத்தை ஜொலிக்கவா? ஆம், உணர்ச்சி குவியலில். ஸ்டாப். இந்த உணர்ச்சி குவியல் உற்சாக கும்பிட்டு என்ன கவிதை போட்டியில கலந்துக்க வந்திருக்கேன் நினைச்சிருக்கியா? போட்டோ எடுக்க வந்திருக்கேன். இல்லன்னா டீரா அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு வந்தியோ? சார் நீங்க ஒரு டாப் ரேட்டட் கேமராமேன்ட்ட பேசிட்டு இருக்கிறத அடிக்கடி மறந்துடுவீங்க சார். நேச்சுரல் லைட்ட கம்ப்ளீட்டா கேப்சர் பண்றோம். காலேஜ் அம்பியன்ட் எனர்ஜியை போட்டோக்குள்ள கொண்டு வரோம். அப்புறம் பாருங்க கேமராமேன், நேச்சுரல் லைட், காலேஜ் அம்பியன்ட் இதெல்லாம் போட்டோக்குள்ள கொண்டு வந்து இருக்கோம். எனக்கு ஸ்டூடெண்ட் முகம் முக்கியமா போட்டோக்குள்ள வரணும். ஐயோ நான் ஒரு டாப் ரேட்டட் கேமராமேன். புரிந்ததா? புரியுது. நான் இதெல்லாம் போனாடி வந்தவன நல்லா பேசினான். ஆனா அவனோட போட்டோ குவாலிட்டி ஆதார் கார்டு குவாலிட்டி. அதனால தான் சொல்றேன், இந்த கவிதை பேசுறதை விட்டுட்டு காரியத்துல கண்ணாரு. ஸ்டூடெண்ட்டை நல்லா முகமலர்ச்சியோட ஸ்மைலி பேசிடணும். உன் பாஷையில சொல்லணும்னா குறுநகையோட போட்டோ எடுத்து கொடுப்பான். சார் அகத்தின் அழகை முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பவன் சார் இந்த டாப் ரேட்டட் கேமராமேன். வாவ், இது புதுசா இருக்கு. அப்படியா பிடி மாஸ்டர்? இங்க வா. இவர் எங்க பிடி மாஸ்டர். சோ இவரோட முகத்தை பார்த்து இவரோட கேரக்டர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
இவர் பிடி மாஸ்டர். சார் ஆள் கொஞ்சம் ரஃபா இருக்காரு சார், வெக்கடா இருக்காரு. பரந்த தோள்களும் விரிந்த கண்களும் துடிக்கும் மீசையும் சார் ஜாக்கிரதையா சார். பிடி மாஸ்டர் சரி சார், நான் போயிட்டு புது ஸ்டூடெண்ட்க்கு கிரவுண்ட்ல சுத்தி கேட்டுட்டு வரேன் சார். சார் அதே அது தெரியுமா, நீ நான் ஒரு டாப் ரேட்டட் கேமராமேன் சொல்லி சமாளிப்பேன். இதெல்லாம் ஆடியன்ஸ் மட்டும் நிறைய எதிர்பார்க்கறாங்க, அதனால சொல்றேன். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than words. சார் அது ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடும் சார். குவாலிட்டி அது வரா சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். மேடம் டிசிப்ளின். எஸ் சார் மேடம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் போட்டோ எடுக்க வர சொல்லலாங்களா? ஆமா மேடம், ஒரு ஸ்டூடெண்டா போட்டோ எடுக்க அனுப்பி விடுங்க. முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம் கொடுங்க. சரிங்க சார், நான் வர சொல்லிடுறேன் சார். ஓகே कैमरामैन, क्वालिटी नहीं, पेमेंट नहीं. நகியா சார்? நகியே நகி போச்சே. யார் மாதிரி ஸ்டூடெண்டா? ரைட். அம்மா கொஞ்சம் சின் அப் பண்ணுங்கம்மா. ஓகே அம்மா, குரு நகை பண்ணுங்க. என்னங்கண்ணா குறுநகையா? ஸ்மைல் பண்ணுங்கம்மா. என்னம்மா இது, உன் சிரிப்பே சரியில்லையே. உன் மனசுல ஏதோ பாரமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு பாப்போம். நான் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கண்ணா, வந்த வேலையை மட்டும் பாருங்க. சீக்கிரமா போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. எனக்கா தெரியாது பூஜா, உன் புரியா குறுநகையின் காரணம் உன் மனதில் உள்ள பாரமே என்னவென்று கூறு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு தெரியாது. அப்படி அகத்தின் அழகை முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கும் டாப் ரேட்டட் கேமராமேன் மட்டும் இல்ல, டெய்லி புலம்பும் உன் நண்பன். இன்னைக்கு காலையில கூட பெருமாளே என் சிரிப்பு காணா போச்சு, நீங்க மட்டும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப உங்களை சிரிக்க சொன்னா என்ன பூஜா? பெருமாளே, நான் பாக்குறது நிஜம்தானா? இது நீங்களா? இட்ஸ் மீ அப்சல்யூட்லி இட்ஸ் மீ. அதை விடு பூஜா, என்ன அந்த பாரம், ஏன் இவ்வளவு புலம்பல், என்னவென்று கூறு. பெருமாளே, எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் தான் ஆசை. ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன். அவங்க என்ன இன்ஜினியரிங் சேர்க்காம ஆர்ட்ஸ் தான் சேர்த்து விட்டுருக்காங்க. எங்க அண்ணனை மட்டும் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா எனக்கு பிடிக்காத இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லயே படிச்சு நான் லைஃப் ஃபுல்லா இப்படிதான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க போறேன். பெருமாளே, உங்கள் வீட்டில் உன்னை ஏன் பொறியியல் படிக்க வைக்கவில்லை? எல்லா வீடு மாதிரிதான் பெருமாளே. ஆண் பிள்ளைனா செலவு செஞ்சு படிக்க வைக்கலாம், பெண் பிள்ளைனா செலவு செஞ்சு படிக்க வைக்க கூடாதுன்னு அவங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டாங்க. பெண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன இன்ஜினியரிங் படிக்க வைக்காம ஆர்ட்ஸ் தான் சேர்த்துட்டு இருக்காங்க. நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு கேட்கலையா? கேட்டேன் பெருமாளே. +2ல 400 மேல எடுத்தா இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் +2ல 400 மார்க் எடுக்கலன்னு ஒரு காரணத்தை சொல்லி என்ன இன்ஜினியரிங் சேர்க்காம ஆர்ட்ஸ் தான் சேர்த்து விட்டுருக்காங்க. அப்படி என்றால் தங்களின் மதிப்பெண் எவ்வளவு? 399 பெருமாளே. 1 மார்க், ஜஸ்ட் 1 மார்க் குறைந்ததற்கா நீ கேட்ட படிப்பை கொடுக்கவில்லை? வேடிக்கை. ஒரு மார்க்ல அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பொய் காரணம் பெருமாளே. எங்க அண்ணன் +2ல 300 மார்க் தான் எடுத்தான். ஆனா அவன இன்ஜினியரிங் சேர்த்திருக்காங்க. நான் 399 எடுத்து இன்ஜினியரிங் சேர்க்காம ஆர்ட்ஸ் தான் சேர்த்து விட்டுருக்காங்க. எனக்கு பிடிக்காத இந்த காலேஜ்லயே படிச்சு நான் லைஃப் ஃபுல்லா இப்படிதான் அழுதுகிட்டே இருக்க போறேன். கவலை கொள்ளாதே பூஜா, கண்ணீர் என்றுமே தீர்வாகாது. இரு, இதற்கு ஏதாவது செய்யணும். இங்கதான் வச்சேன், எங்க போச்சு? இது ஒரு மாய எந்திரம், இதை பயன்படுத்தி சரியாகி விடும். பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்வீங்கன்னா ரிமோட்டை கொடுக்குறீங்க. நான் டிவி பாக்குற மலர்மையா இருக்கப்ப. டிவியா? சரி ரைட்டு. டிவி பார்க்கும் போதே அந்த பட்டனை அமுழ்த்தவும், பின்பு எல்லாம் நன்றாகவே நடக்கும். இந்த ரிமோட் யூஸ் பண்ணா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? யூஸ் பண்ணி பாரு பூஜா, அப்புறம் தெரியும். பூஜா, என்ன பெருமாளே, பேட்டரி போட வந்துட்டீங்களா? அது லார்ட் சன் பார்த்து பாரு, அது ஒண்ணே ஒன்று தான் இருக்கு ப்ரோட்டோடைப். இது வேற ப்ரோட்டோடைப், அதனால பத்திரமா கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க. பூஜா, என்ன பெருமாளே, யூ see me and don't tell. யாருக்கிட்டே சொல்லிட மாட்டேன். Thank you. வரேன் பெருமாளே. ஆல் தி பெஸ்ட் பூஜா. ரொம்ப தேங்க்ஸ் பெருமாளே. இது மாய எந்திரம் என்ன, ரிமோட் பட்டன், அதனை ஒன்றுமில்லை. அது ஒரு மாய எந்திரம். அதில் உள்ள பட்டனை அமர்த்தினால் பூஜாவின் சுயம் பூஜாவின் அப்பாவிற்குள்ளும் பூஜா
பூஜாவின் அப்பாவின் சுயம் பூஜாவிற்குள்ளும் இடம்பெயரும். அவ்வாறு இடம்பெயருமானால் ஒருவரின் ஆழ்மன கருத்துக்களை மற்றொருவர் இனிதே நன்கு புரிந்து கொள்வர். மறுபடியும் அந்த பட்டனை அமர்த்தினால் இருவரும் சகஜ நிலைமைக்கு திரும்பிவிடுவர். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களுடன் சேர்ந்து பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். அது உடம்புல வழியை காணுமே. சரி, ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அங்கதான் போனேன், ஆனா எங்க போனேன்? இங்கதான் போனேன். இந்த ரிமோட் யூஸ் பண்ணா பெருமாள் நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் சொல்லிருக்காரு. என்ன நடக்க போதோ இந்த பெருமாளுக்கு தான் தெரியும். பூஜா, ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல எப்படி போச்சுமா? போச்சுப்பா. ஒன்னும் கவலைப்படாதம்மா, போக போக எல்லாம் சரியாயிடுமா. சரிப்பா. டிவி ரிமோட்டை போடுமா, சேனலை மாத்து. சான்ஸ், பெருமாள் கொடுத்த ரிமோட்டை யூஸ் பண்ணிடுவோம். ஆஹா, நான் நினைத்தது போலவே அப்பாவின் பிரச்சனை மகளுக்கும் மகளின் பிரச்சனை அப்பாவுக்கும் தெரியும் வகையில் ஒருவரின் மனதுக்குள் மற்றவரின் ஆழ் மன நினைவுகளை பதிய வைத்துள்ளேன். இனி ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கலாம். அப்பா யாருமே இன்னைக்கு வீட்ல இல்ல, நிம்மதியா உட்காந்து டிவி பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணுவோம். இந்த நியூஸ் சேனல் போட்டு ரிமோட் எங்க வச்சாருன்னு தெரியலையே. எங்க இருக்கு ரிமோட்? எங்க வச்சாரா? இங்க வச்சாரா? என்னம்மா, என்ன? டிவி மாத்திட்டு சேனல் எங்க வச்சிருக்கீங்க, ரிமோட் எங்க தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கதான் வச்சிருக்கீங்க ரிமோட். ஆமாம்மா. செல்லம், ஓ மனசுல இருக்க ஆதங்கமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்டா செல்லம். நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட நிறைவேற்ற முடியாத கோலையா மாறிட்டா. பண பற்றாக்குறையினால பையனை மட்டும் இன்ஜினியரிங் படிக்க வச்சா போதும்னு இருந்துட்டாண்டா குட்டியம்மா. அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிப்பு ரொம்ப பிற்போக்கான சிந்தனையில இருந்துட்டாண்டா குட்டியம்மா. மன்னிச்சிருமா. சாரி மன்னிச்சு குட்டியம்மா. அப்பா, நேத்து ஈவினிங்ல இருந்து உங்க மனசை பத்தி புரிஞ்சுக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுப்பா. என்னையும் அண்ணனையும் ஒரே நேரத்துல இன்ஜினியரிங் படிக்க வைக்க வசதி இல்லைன்றதும் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. வசதி இல்லைன்னு காரணத்தை காட்டி நான் தப்பிக்க நினைச்சாலும் ஆண் பிள்ளைக்கு ஒரு நீதி, பெண் பிள்ளைக்கு ஒரு நீதின்னு பேதம் பார்த்தத நினைச்சா எனக்கே என் மேல கோபமா சொல்லாதீங்கப்பா. பூஜா, உங்க அப்பா அழுது பாக்குறது எனக்கே மனசு கேட்கலம்மா. பையன் தான் வசதி, பொண்ணுக்கு படிப்பு வேலை எல்லாம் முக்கியங்கிற பழைய பஞ்சாங்கத்தை நாங்களும் பேசிட்டு இருந்துட்டோமா. வசதி இருந்தா உனக்கு செய்யாம விட்டுருவோமா. ஒரே நேரத்துல பையனுக்கும் பொண்ணுக்கும் படிக்க வைக்கிறதுக்கு செலவுக்கு நாங்க எங்கம்மா போவோம்? அம்மா, அப்பா, செலவை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனை நல்லா யோசிச்சு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஒரு டாப் ரேட்டட் ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோமா. என்னடா சொல்ற? எஜுகேஷன் லோன்பா. நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சா எஜுகேஷன் லோன் ஈஸியா வாங்கிடலாம். அந்த எஜுகேஷன் லோனை வச்சு நானும் எனக்கு பிடிச்ச இன்ஜினியரிங் முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கி வேலைக்கு போய் எனக்கு வாங்கின லோனை நானே கட்டிடுவேன். நம்ம வீட்டு செலவு சுமையும் குறையும்பா. ஒன்னும் கவலைப்படாத பூஜா, நானே எஜுகேஷன் லோன் அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் நீ இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டுறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் பா. கவலைப்படாதடா. கடவுளே, என்ன 10 ஆகுது, யாருமே காணோம். ஆடிட்டோரியமே எம்டியா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸையும் காணோம், என்ன ஆர்கனைசரையும் காணோம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஹலோ, என்னம்மா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே காணாமா? எங்கம்மா போட்டோகிராஃபரையும் காணாமா? யார் பேசுறனா? உன் காலேஜ் பிரின்சிபலுமா? நல்லா வேலை செய்றீங்க போங்க. என் நம்பரோட எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஏமா சீக்கிரம் அமுச்சு வைமா, எனக்கு 12 o'clock மீட்டிங் இருக்குமா. 10:15 ஆகுது, எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிக்கிறது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சீக்கிரமா சீக்கிரம் அமுச்சு விடுங்க. ஆடிட்டோரியம் தான். ஆமா, உடனே அமுச்சு விடுங்க. ஏன்னா விளையாடிட்டு இருக்காங்களா? எல்லா வேலையும் நம்மளே பார்த்துட்டு இருக்கணும். பூஜா, நீதான் பூஜா ஆகுமா? வெல்டன் பூஜா. எப்படியோ பிடிக்காத காலேஜ்ல இருந்து பிடிச்ச இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சீக்கிரம் வா, போட்டோ எடுக்கணும், ஐடி ரெடி பண்ணணும். வா. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எப்பா போட்டோகிராஃபர். குட் மார்னிங் பிரின்சிபல். என்ன பாருங்க பார்த்துட்டு இருக்க? சார், ஒரு சிற்பத்தை கண்டு அப்படியே வியந்து மயங்கி நிற்கிறேன். இதை படைத்தவனுடைய கலாதாப கற்பனமான வசியத்தை நினைச்சு பெருமை கொண்டிருக்கிறேன். அது எப்படி இதற்குள் அடைக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் இதுவாப்பா உன் கலைப்படைப்பு? ஆம். என்ன ஒரு வண்ணம், என்ன ஒரு எண்ணம், அந்த சிவப்பு. அற்புதம். இது வெறும் கரண்ட் மீட்டர்ப்பா. வாப்பா, வந்து போட்டோ எடுப்பா. டைம் ஆகுது, ஐடி ரெடி பண்ணணும். சீக்கிரம் வாப்பா. ஓகே. பெருமாளே, பூஜா, இதுவா உங்க கலைப்படைப்பு? அது நல்லா இருந்தது, அழகு. அதில் நல்லா சமாளிக்கிறீங்க பெருமாளே. சமாளித்துதானே ஆக வேண்டும். மனிதர்களை படைத்து விட்டால் கடவுள் என்பவர் சமாளித்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதை விட பூஜா, அந்த மாய எந்திரம் எப்படி? சூப்பரா யூஸ் ஆச்சு பெருமாளே. நீங்க கொடுத்த ரிமோட் மூலியமா நானும் எங்க அப்பாவும் மைண்ட் சுவிட்ச் ஓவர் ஆகி ஒருத்தவங்களோட மனசை இன்னொருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி எஜுகேஷன் லோனும் வாங்கி நானும் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பெருமாளே. எல்லாம் உங்களால தான் பெருமாளே. ஓஹோ, அப்படி என்றால் பூஜா ஹாப்பி என்னாச்சு? ஹாப்பி தான். அப்படின்னா இந்த சந்தோஷத்திலேயே ஐடி கார்டு போட்டோ எடுத்துடலாமா? கண்டிப்பா. பூஜா, குறுநகை பண்ணுங்க. குறுநகை. ஆஹா, அற்புதம். பாத்தியா, அன்னைக்கு சிரிக்க சொன்னப்போ புரியா குறுநகையா இருந்தது. இன்று புன்னகை அரசிக்கே போட்டி வந்துடும் போல. எங்களை எல்லாம் நல்லா சிரிக்க வைக்கிறீங்க. எப்போதும் சிரிச்ச முகத்தோட நீங்க இருக்கீங்க. இந்த உலகத்தை காப்பாத்துற உங்க குறுநகை எப்போதுமே ஒரு புரியா குறுநகை தான் பெருமாளே. அப்படியே ஆகும். பூஜா, அப்புறம் அந்த புரோட்டோடைப் இருக்குல்ல, அது கொடுத்துட்டீங்களா? ஏன்னா இன்னொரு பொண்ணு ஆதியில் என் படைப்பில் ஆணுக்கென்று ஒரு நீதியும் பெண்ணுக்கென்று ஒரு நீதியும் யாம் விதிக்கவில்லை. பாதியில் வந்த சில மனிதர்கள் தம் நலனுக்காக பெண்ணை தாழ்த்தி பேராதாயம் கொள்ள வழிவகுத்தனர். ஆணும் பெண்ணும் என்னுள் அடக்கம் என்பதை நன்கு உணர்க. மீதி வாழ்விலாவது நீதியை மீட்டெழுங்கள். சிந்தித்து செயலாற்றுங்கள்.